ஜனமே ஒன்று சொல்லட்டுமா, நம்ம வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது என்று சொன்னது போல சில வார்த்தைகளை நீங்க கேட்கக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். சில நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில கடந்து வரலாம். அது எதிரிகள் மூலமாக வரலாம், உங்களை நேசித்தவர்கள் மூலமாக வரலாம், உங்க அண்டையில் இருக்கிற ஜனங்கள் கூட வரலாம், இல்லை ஏதோ ஒரு உங்க பலவீனத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு நிகழ்வினால நம்ம இன்றைக்கு துக்கத்தில் ஆழ்ந்து போயிருக்கலாம். நீங்க இன்றைக்கு அழுது கொண்டிருக்கலாம், துக்கத்தோடு அந்த காரியங்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நீங்களும் ஒரு நெகேமியாவை போல துக்கப்பட்டாலும் அழுதாலும் தேவ சமூகத்திலே மன்றாடி அவரை நோக்கி நீங்க ஜெபிக்கிற பொழுது, அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நெகேமியாவின் காரியம் மாறுதலாய் முடிந்து காரியங்கள் வாக்கிய பண்ணப்பட்டது போல நிச்சயமாக இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற காரியங்கள் மாறுதலாக முடியும். துக்கம் உங்க வாழ்க்கையில வந்த உடனே முடிந்து போன ஒரு காரியம் என்று நினைத்து அங்கேயே நீங்க உட்கார்ந்து விடாமல், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் எனக்கான காரியங்களை வாக்கிய பண்ணுவார், அவரின் பட்சமாக இருக்கிறபடியினால் அவர் இந்த தீமையிலிருந்தும் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை, ஒரு நிச்சயம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.